வணக்கம் மக்களே! ஒரு வழியா வந்து நம்மளோட ஆடிப்பட்டமோட ஹார்வெஸ்ட் முடிஞ்சாச்சு. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோட ஸ்டார்ட்டிங்லேருந்தே அ தண்ணி நெறைய நின்னு, மழை வந்து, அதுக்கப்புறம் வந்து நெறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இது முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்தா, இப்போ வந்து ஆக்சுவலா பார்த்தோன்னா, நம்மளோட சீரக சம்பா வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த 1 ஏக்கருக்கு வந்து நமக்கு வந்து 1000 கேஜி ரைஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது பேடியா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து அத ரைஸா மில்லிங் பண்ணி ரைஸா மாத்தணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 500 கேஜி அந்த மாரி கிடைக்கும். அண்ட் 3 ஏக்கர்ஸ் ஆஃப் ஒயிட் பொன்னி நம்ம போட்டிருந்தோம்ல, அதில வந்து நமக்கு வந்து 75 கேஜி பேக்ஸா 71 பேக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பேக் வந்து நம்ம வந்து ஒயிட் பொன்னி வந்து எவ்வளோக்கு கொடுத்தோம்னா, ஒயிட் பொன்னி வந்து 1750. ஆக்சுவலா ஆடிப்பட்டம் கரெக்டான பட்டவங்கள வச்சவங்களுக்கு வந்து கரெக்ட்டா 1950ன்ற ரேட் போச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறம் ரேட் குறைஞ்சிச்சு. 1750ன்ற ரேட்ல வந்து நம்ப ஒயிட் பொன்னி குடுத்தோம். அதோட பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ என்னென்ன செலவாச்சுன்றத நான் அடுத்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். அண்ட் ஆர்கானிக்கா பண்ண சீரக சம்பா வந்து 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணா தான் நம்ம வந்து நம்மளால இதுக்கு குடுக்க முடியும். அதாவது மில்லிங்க்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ப பீப்பிள ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த பொன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கும். என்ன ஆச்சுன்னா, கடைசி டைம் அதாவது நெல்லுல பச்சை இருக்குன்னு சொல்லுவாங்க. நெறைய கதிர் வந்து இன்னும் ஃபில் ஆவாம இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ்லயும் இருந்துச்சு. அது இல்லாம வந்து கரெக்ட்டா அந்த ஸ்டேஜ்ல மழை வந்துடுச்சா, அதனால வந்து பேடி பெண்ட் ஆயிடுச்சு. பேடி பெண்ட் ஆனதுக்கப்புறம், நம்ம அந்த ட்ரையிங் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கல. நிலத்துல வந்து ஈரம் இருந்ததுனால, நம்ம கொஞ்சம் நாள் விட்டு அறுக்க வேண்டியதாயிருச்சு. அந்த டைம்ல நெல்லு முறிவிடுச்சு. ஐ மீன் அதோட வெயிட்ட வந்து லாஸ் பண்ணிடும். நல்லா ட்ரை ஆயி, அந்த வெயிட்ட லாஸ் பண்ணி, கொஞ்சம் வெயிட் கொறைஞ்சிருச்சு. இதுதான் நம்ப சீரக சம்பா ஹார்வெஸ்ட் பண்ணதுல கெடைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் பொன்னிக்கு என்னென்ன செலவு பண்ணோன்றத பார்க்கலாம். ப்ளவிங்லேருந்து இத வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ற மாரி. அதோட டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, நமக்கு வந்து 75,330 ரூப்பீஸ் ஆச்சு. ஆனா, நமக்கு வந்த டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 71 பேக்ஸ். அது இல்லாம இன்டூ இன்டூ 175 750 போட்டோம்னா, ரூ. 1,37,250 நமக்கு வரும். இப்போ வந்து சீரக சம்பா பார்க்கலாம். இதுலயும் அதே மாரி தான் எவ்வளோ சீட் வாங்குனோம், சீட் ரேட் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி, ஸ்டார்ட்டிங்லேருந்து என்னென்னலாம் செலவு பண்ணேன்னு எல்லாத்தையும் எழுதி, ஆக்சுவலி ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற செலவு கூட விடாம கரெக்ட்டா எழுதி, நம்ம வந்து டோட்டல் இது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் போட்டிருக்கோம். நமக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபார் 1 ஏக்கர் ஆர்கானிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து 14,430 ரூப்பீஸ் ஆகுது டில் ஹார்வெஸ்ட். நான் வந்து வைக்கோல் கன்சிடர் பண்ணல. ஏன்னா, அத வந்து நம்ப எக்ஸ்சேஞ்சா குடுத்துட்டோம் எஃப்ஐஎம்க்காக. ஆனா, நமக்கு இப்போதைக்கு எஸ்டிமேட்டட் ரேட் வந்து என்னன்னா, 450 கேஜி வரும் ரைஸு. ஆ அத வந்து நம்ம ₹200க்கு குடுத்தோம்னா நம்ம ப்ராஃபிட் வந்து 90,000. ஏன்னா, மார்க்கெட் ரேட் இப்போ கரண்ட்டா ₹200ல இருக்கு. நம்மளுக்கு 90,000 ப்ராஃபிட் வர மாரி இருக்கும்.